டேய் அவங்க மும்பை இந்தியன்ஸ்டா, கடப்பார இந்தியன்ஸ். அவங்கள என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? இந்த அடிச்சு தம்சம் பண்ணி வச்சிருக்கீங்க. பயங்கரதே உங்களுக்கு இல்லையாடா? அதுவும் அந்த ரெண்டே சின்ன பசங்களை வச்சு மும்பை இந்தியன்ஸ் பவுலர்ஸை இப்படி பிரிச்சு மேஞ்சிருக்கீங்க. அதுவும் பும்ரா பால ஃபர்ஸ்ட் பால் அந்த சூரியவன்சி இப்பதான் மீட் பண்றான். உனக்கு பயம்னா என்னவே தெரியாதா? அப்படியே தூக்கி 6 லைன்ஸ்ல அடிக்கிற. அந்த அதிர்ச்சியில இருந்து கூட நாங்க மீளலடா. இவன் எப்படா அடிக்கிறா? இவன் ஸ்கூல்லலாம் பயம்னா என்னன்னு சொல்லியே தர மாட்டாங்களடா. 10th முடிச்சுட்டா அடுத்து என்ன குரூப் எடுக்கணும்னு பார்க்கணும்டா. அதை விட்டு போட்டு இந்தியாவில் உள்ள டாப் பவுலர்ஸ் எல்லாம் போட்டு இப்படியாடா பிரிச்சு மேய்வ? ராஜஸ்தான் வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ். சரி, இந்த மேட்ச் நடக்காது. எப்படி மழை வந்துருச்சு, ஆளுக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்துருவாங்க. ஏற்கனவே மும்பை இந்தியன்ஸ் ஒரு தோல்வியில இருந்து வந்திருக்கு. ராஜஸ்தான் வேற ஏற்கனவே 2 பேரை அடிச்சு துவம்சம் பண்ணி பயங்கரமா வந்திருக்காங்க. அப்படின்னு பார்த்தா அப்படின்னா டக்குன்னு 11 ஓவர் மேட்ச்ட்டாங்க. சரி, எப்படியும் 11 ஓவர் மேட்ச்ல இங்க கடப்பார பயங்கரமா இருக்கானுங்க. அவ்வளவுதான், ராஜஸ்தான் சின்ன பின்னமா ஆயிடுவாங்கன்னு பார்த்தா நம்ம பாண்டியா ஃபர்ஸ்ட் பவுலிங் போடுறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த சின்ன பசங்க வந்து என்ன தடிச்சிருவாங்க, நம்மகிட்ட 10 பால் இருக்கு, பும்ரா இருக்கு, அதனால ஈஸியா மடக்கிடலாம் அப்படின்னு நினைச்சோம்னா வந்த ஃபர்ஸ்ட் ஓவர்ல இருந்தே அடி 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 அடின்னு அடிக்கிறாங்க. 5 ஓவருக்கு 80 ரன். டேய் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? சூரியவன்சி எல்லாம் 14 பாலுக்கு 39 ரன், 5 6, ஒரே ஒரு 4 தான். இவன் தான் இந்த பக்கம் அடிக்கிறான் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பக்கம் ஜெய்ஸ்வால் பாரபட்சமே காமிக்கலையே. ஃபர்ஸ்ட் ஓவர்ல இருந்து 11ஆவது ஓவர் வர பாரபட்சமே இல்லாம எப்படி போட்டாலும் பவுண்டரிக்கும் 6 தான் வெளுக்கிறான். இதனால ஜெய்ஸ்வால் 32 பால்ல 77 ரன், 10 4 4 6. கடைசி ராஜஸ்தான் 11 ஓவர்ல 150 ரன், 3 விக்கெட்டை இழந்துட்டாங்க. சரி, நம்மகிட்ட தான் கடப்பாடா இருக்காருல, ரிக்கல்டன் இருக்காரு, நம்ம ஹிட்மன் இருக்காரு, அடிச்சிருவாங்கன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஓவர்ல ரிக்கல்டன் அவுட், செகண்ட் ஓவர்ல சூரியகுமார் யாதவ் அவுட், தேர்ட் ஓவர்ல ஹிட்மன் ரோஹித் சர்மா அவுட். வெறும் 22 ரன் தான் தேர்ட் ஓவருக்கு. வேற எங்க அடிக்கிறது? அவ்வளவுதான், மும்பை முடிஞ்சது. இதுக்கப்புறம் கார்த்திக் பாண்டியா, திலக் வர்மா, அமன்தீர் இவங்கெல்லாம் வந்து ஏதாவது அடிப்பாங்க அப்படின்னு பார்த்தாங்களா? அவங்களும் எவ்வளவோ அடிச்சு பார்த்தாங்க. பால் வந்து ஃபீல்டர் கையில தான் போய் கேட்ச் ஆகுதே தவிர பவுண்டரிக்கே போடல. அதுக்கப்புறம் இம்பாக்ட் பிளேயரா ரத்தஃபோர்டு வந்து கொஞ்சமாவது அடிச்சா. அதனால டீசெண்டா 11 ஓவர் முடியல 120 மும்பை இந்தியன்ஸ் 9 விக்கெட் இழந்து இந்த மேட்சை தோத்து போயிட்டாங்க. ஆனா ஒண்ணுடா, இந்த ராஜஸ்தான் ராயல்ஸ்ல ரொம்ப டேஞ்சரஸா இருக்காங்க. இப்ப பாயிண்ட் டேபிள்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ் போயிட்டாங்க. போன வருஷம் பூரா வந்து ஸ்கூல் போற பசங்க எல்லாம் வந்து கிரிக்கெட் விளையாட வச்சுக்கிறாங்க அப்படின்னு வந்து நம்ம யோசிச்சு அப்படின்னா இந்த வருஷம் பயங்கரமான விஸ்வரூபம் எடுத்துட்டு வராங்க. சிஎஸ்கே அடிச்சிட்டாங்க, மும்பை இந்தியன்ஸ் அடிச்சிட்டாங்க, அடுத்து ஆர்சிபி கூட வந்து 10ஆம் தேதி மேட்ச், அதுலயும் அடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இவங்க கப் அடிக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது.